இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தது. தேர்வு முடிவுகளை தொடர்ந்து விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்களுக்கான விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்வதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் இணையதளம் வழியாக எவ்வாறு தங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்வது என்பதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டுமல்லாமல் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்களுக்கு விடைத்தாள் நகல்கள் பதிவிறக்கம் செய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மார்ச் 2026 மேல்நிலை பொதுத் தேர்வுகள் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் விடைத்தாள் மறுகூட்டல் மறுமதிப்பீடு விண்ணப்பித்தல் குறித்த செய்தி குறிப்பு. மார்ச் 2026 மேல்நிலை தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் 8/5/2026 அன்று வெளியிடப்பட்டது. தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டவுடன் விடைத்தாள் நகல் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றுக்கான விண்ணப்பங்கள் மாநிலம் முழுவதும் இருந்து பெறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் எண்ணிக்கையில் விடைத்தாள் நகல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை, அதாவது மார்ச் 2025ஆம் ஆண்டு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 51,720. இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 67,812. விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் 5/6/2026 வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை வரை விடைத்தாள் நகலினை பாடவாரியாக பல்வேறு கட்டங்களாக www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் ஹையர் செகண்டரி மார்ச் 2026 ஸ்கேன் காப்பி டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தேர்வர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல்கள் பாடவாரியாக பல்வேறு கட்டங்களாக இவ்வியக்ககத்தால் இணையதளத்தில் வெளியிடப்படும். பாடவாரியான விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்யும் நாட்களின் விவரங்கள் இவ்வலுவலகத்தின் மூலம் அவ்வப்போது செய்தி குறிப்பாக ஒரு நாள் முன்னதாக வெளியிடப்படும். மேலும் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலும் தெரிந்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்த பின்னர் தேர்வர்கள் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கான படிவத்தையும் மேற்காண் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு செய்ய விரும்பினால் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் 16/6/2026க்குள் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கான கட்டணத்தினை பணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டண தொகையை பணமாக செலுத்த வேண்டும். மறுமதிப்பீடு மற்றும் மறுகூட்டலுக்கான கட்டண தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. மறுமதிப்பீட்டிற்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் ரூபாய் 505 கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். மறுகூட்டலுக்கு உயிரியல் பாடம் மட்டும் ரூபாய் 305, ஏனைய பாடங்களுக்கு ஒவ்வொன்றிற்கும் ரூபாய் 205. 5/6/2026 அன்று விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்வதற்கான பாடத்தின் விவரம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் மற்றும் மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களுக்கு 9498383075 மற்றும் 9498383076 என்ற கைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5/6/2026 அன்று விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்யக்கூடிய பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேல்நிலை முதலாம் ஆண்டு அரியர் பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மொழி பாடம் ஆங்கிலம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, ஜியோகிராபி, மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய முதலாம் ஆண்டு பாடங்களுக்கான விடைத்தாள் நகல் 5/6/2026 அன்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேல்நிலை இரண்டாம் ஆண்டிற்கான பாடங்கள் பாட்டனி, சுவாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியோகிராபி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் தமிழ் ஆகிய பாடங்களை 5/6/2026 அன்று விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை கடைபிடித்து உங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்வதற்காகவும் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அரசு தேர்வுகள்
இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்வதற்கும் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். நோட்டிபிகேஷன் டைப் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் அரியர் மார்ச் 2026 ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல ஸ்கேன் காப்பி டவுன்லோட் அப்படி கொடுத்திருப்பாங்க. உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண வேண்டிய ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இயர் மந்த் டேட் இந்த மாதிரி ஃபார்மேட்ல என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த பாடங்களின் விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்து விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்த மாணவர்களுக்கு மட்டுமே மறுகூட்டல் மற்றும் மறுபதிவீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும். மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க இருக்கு ஹையர் செகண்டரி மார்ச் 2026 ரீடோட்டல் ஃபார்ம் இருக்கு. அப்புறமா ஹையர் செகண்டரி மார்ச் 2026 ரீவேல்யூஷன் ஃபார்ம் இருக்கு. இந்த ரெண்டு லிங்க்லயும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தனித்தனியாக இந்த ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுதான் ரீடோட்டலுக்கான ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் மார்ச் 2026 அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ஆஃப்டர் அப்டெய்னிங் ஸ்கேன்ட் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து இந்த நோட்டிபிகேஷன்ல குறிப்பிட்டிருந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் 16/6/2026 மறுகூட்டலுக்கான கட்டணத்தை பணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட்ல ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறமா கேண்டிடேட் நேம் இன் பிளாக் லெட்டர், அப்புறமா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் கோட் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் கோட் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்தாங்க. அந்த சப்ஜெக்ட் கோட் இங்க என்டர் பண்ணி ரீடோட்டலுக்கான பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரீடோட்டலுக்கான அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க இங்க என்டர் பண்ணி என்ன ரீசனுக்காக ரீடோட்டல் பண்றீங்க அப்படிங்கிற பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டோட்டல் மிஸ்டேக் இன் மார்க் ஃபவுண்ட் இன் த ஃப்ரண்ட் பேஜ், அப்புறமா ஃபவுண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் பிட்வீன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ரீசனை இங்க டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டிக் பண்ணி அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ரீடோட்டலுக்கான ஒவ்வொரு பாடத்திற்கும் ரூபாய் 205, பயாலஜிக்கு மட்டும் ரூபாய் 305 கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். அப்புறமா கொஞ்சம் நோட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரீட் பண்ணி டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி பிளேஸ் டேட் எழுதி விண்ணப்பதாரர் அதாவது மாணவரது சிக்னேச்சர் அல்லது பேரண்ட் சிக்னேச்சர் செய்ய வேண்டும். 5/6/2026 முதல் 16/6/2026 முன்பாக இந்த படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் கட்டணத்தையும் செலுத்தி சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக ரீவேல்யூஷனுக்கான ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அதாவது மறுமதிப்பீட்டிற்கு அப்ளிகேஷன் ஃபார் ரீவேல்யூஷன் ஆஃப்டர் ஆப்டெய்னிங் ஸ்கேன்ட் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்திலையும் தேவையானவர்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டுக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர், எக்ஸாம் ரோல் நம்பர், இதுலயும் சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் கோட் என்டர் பண்ணிக்கோங்க. ரீவேல்யூஷனுக்கான எந்தெந்த சப்ஜெக்ட்ல ரீவேல்யூஷன் பண்ண வேண்டுமோ அந்த பாக்ஸ்ல டிக் பண்ணி அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 505 ரூபாய். என்ன ரீசனுக்காக ரீவேல்யூஷன் பண்றீங்க அப்படிங்கிற காரணத்தை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா டோட்டல் அமௌண்ட் எழுதி டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. ரீட் பண்ணி பிளேஸ் டேட் எழுதி பேரண்ட் அல்லது கேண்டிடேட் சிக்னேச்சர் செய்ய வேண்டும். ஆகவே 2026 ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்திருந்தால் இணையதளத்திலிருந்து உங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்து விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்த மாணவர்கள் மறுகூட்டல் மற்றும் மறுபதிப்பீடு செய்ய விரும்பினால் அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.